ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க வரோம்னா ஜாவாவில் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, அதோட டைப்பு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ தியரியாக தான் இருக்க போகுது ஃபுல்லுமே. பட் அந்தளவுக்கு போர் அடிக்காமல் கொண்டு போகிறேன். ஸோ அடுத்த வீடியோலேருந்து இதோட ரியல் லைஃப் அப்ளிகேஷன்லாம் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, கோடிங்காக சொல்லணும்னா இப்போ ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து மெத்தட்ஸ் வேரியபிள்ஸ்லாம் இருக்குது. இப்போ பின்னு இன்னொரு கிளாஸ் வச்சுருக்கேன். இது அந்த ஏல இருக்க கிளாஸில் இருக்க வேரியபிள்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ அப்படிங்கும்போது நான் இந்த இதில் இருக்கிறத யூஸ் பண்ணணும். அப்படிங்கும்போது இந்த இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஏலேருந்து பியை இன்ஹெரிட் பண்ணுறோம். அப்போ பார்த்திங்கன்னா நான் ஏல இருக்க மெத்தட்ஸ் அண்டு வேரியபிள்னால் பியில் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் இன்ஹெரிட்டன்ஸ்னு சிம்பிளாக சொல்லுவாங்க. ஸோ ஜாவாவில் இன்ஹெரிட் எப்படி பண்ணால் எக்ஸ்டென்ஸ்னு கீவேர்டு யூஸ் பண்ணி தான் பண்ணணும். பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஸ். ஸோ இந்த கீவேர்டு தான், இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜாவாவில் ஒரு கிளாஸை இன்னொரு கிளாஸுக்கு இன்ஹெரிட் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். கிடைக்காட்டி பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம அடுத்த வீடியோலேருந்து ப்ரோக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு க்ளீன் ஐடியா கிடைக்கும். இப்போ இன்ஹெரிட்டன்ஸோட டைப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள், மல்டி லெவல், மல்டிபிள், சைக்ளிக், ஹைப்ரிடு. ஓகே, சிங்கிள்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறத ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் அசஸ் பண்ணுறதுனா இதை தான் சிங்கிள்னுமோ. ஸோ இதை வந்து பேரண்ட் கிளாஸு, இதை சைல்டு கிளாஸ்னு சொல்லுவோம். ஏன்னா பேரண்ட் கிளாஸ் கொடுக்கு, சைல்டு கிளாஸ் வாங்குது, அதாவது அசஸ் பண்ணுறது. ஸோ இதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி லெவல். இப்போ மல்டி லெவல்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஏ இருக்குது, பி, சி 3 கிளாஸ் இருக்குது. ஏலேருந்து பி இன்ஹெரிட் பண்ணியிருக்கு, பிஏ சி இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இப்படி லெவல் வைஸாக போகுது. இதுதான் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம். இப்போ சியால் பார்த்திங்கன்னா பியில் இருக்க எல்லாத்தையும் அசஸ் பண்ண முடியும், பியால் ஏல இருக்கிறத அசஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சியால் ஏல இருக்கிறதையும் அசஸ் பண்ண முடியும், பியில் இருக்க மெத்தடையும் அசஸ் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு புரியலைன்னா பிரச்சனை இல்லை, நம்ம ப்ரோக்ராம் படி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் தியரி தான். ஓகே, இதான் மல்டி லெவல். ஸோ அடுத்தால பார்த்திங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ மல்டிபிள்னால் ஒன்றும் இல்லை. ஏன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ நான் சின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். சி கிளாஸ் பார்த்திங்கன்னா ஏவியும் பியும் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. அதாவது ஏல இருக்க மெத்தடையும் பியில் இருக்க மெத்தடையும் இன்ஹெரிட் பண்ணியிருக்கு. இதை தான் மல்டிபிள்மோ. ஆனால் ஜாவாவில் மல்டிபிள் சப்போர்ட் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, ஏபிசி. இப்போ பார்த்திங்கன்னா ஏல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதே நேமில் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நான் இப்போ சிலேருந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணோம்னா ஜாவா வந்து எதை கால் பண்ணணும் கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ ஏல இருக்க கிளாஸில் இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணவா, பியில் இருக்க கால் பண்ணவா அப்படின்னு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் ஜாவாவில் மல்டிபிள் சப்போர்ட் ஆகாது. பட் பைத்தானில் சப்போர்ட் ஆகும். ஏன்னா பைத்தானில் மெத்தட் ரெசல்யூஷன் ஒரு இது இருக்குது. ஸோ அவங்க அதை டெக்னிக்கை யூஸ் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. பட் ஜாவாவில் அந்த இது கிடையாது. ஓகே, சைக்கிளிக்னால் ஒன்றும் இல்லை. ஸோ அதே கிளாஸ் அதே இன்ஹெரிட் பண்ணிட்டா, ஏல இருக்கிறதே ஏல இன்ஹெரிட் பண்ணிட்டா. ஸோ சைக்கிளிக் வந்து சும்மாவே எல்லா கிளாஸுமே சைக்கிள் தான். ஏன்னா ஏல இருக்க மெத்தட் அண்ட் வேரியபிள் அதுக்கே அசஸபிள் தான். ஸோ அப்போ இந்த சைக்கிளிக் வந்து தேவைப்படாது. பட் இருந்தாலும் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் கீழே அந்த சைக்கிளிக்னு வரும். ஓகே, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடு. ஹைப்ரிட்னா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் காம்பினேஷனாக சேர்த்தது தான் ஹைப்ரிடுமோ. ஒரு சிங்கிள், ஒரு மல்டி லெவல், ஒரு மல்டிபிள். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஹைப்ரிடுமோ. ஓகே, இப்போ மல்டிபிள் வந்து ஜாவா சப்போர்ட் பண்ணாது. ஆனால் நம்ம இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ண வைக்கலாம். அதுக்கு தான் அந்த இன்டர்ஃபேஸுங்கிற கான்செப்ட்டு. ஸோ அதை வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் பற்றி தனியாக பார்க்கும்போது பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன டைப் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோலேருந்து இது ஒவ்வொரு இன்ஹெரிட்டன்ஸும் ஒரு ரியல் லைஃப் அப்ளிகேஷனோட பார்க்க போகிறோம், ஒரு கேம் வச்சு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா.